எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அறிவித்த திட்டங்களை தான் இன்றைக்கு இந்த திராவிட அரசு ஸ்டிக்கர் ஒட்டி துவங்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க தனியாக எந்த ஒரு நல்ல திட்டங்களை, மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை இவங்க அறிவிக்கவே இல்லை. மாறாக எந்தெந்த முறையில் முறைகேடு செய்து இந்த நகராட்சியும் இந்த திராவிட கழகமும் மக்கள் வரி பணத்தை சூறையாட முடியுமோ அதை தான் செஞ்சாங்களே தவிர பெரிய வளர்ச்சி திட்டங்களை செய்யலை. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு இந்த மாவட்ட மக்களே கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது. 100 கிலோமீட்டர் நாங்கள் போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனால் 100 கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு சூழல் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பாக இருந்தது. அது அண்ணன் இடத்துல நாங்கள் கோரிக்கையாக வச்சோம். 1000 கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்தை தனியாக பிரித்து வர வேண்டும் என்றால் 1000 கோடி செலவாகும். இருந்தாலும் மாவட்ட மக்கள் நலன் கருதி நான் பண்ணுறேன்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்கள் கழக பொதுச் செயலாளர் உடனடியாக அதற்கு நிதி ஒதுக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார்கள். அதற்குத்தான் இந்த ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு பெருமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் முதலில் இந்த தொகுதியில் நான் செய்ய வேண்டிய பணி, அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்கள் கூட போதைக்கு அடிமையாகி, தீய பழக்கங்களுக்கு இன்றைக்கி அடிமையாகி சீரழிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் மீண்டும் தரமான ஒரு நல்ல கல்வியாளர்களாக மாணவர்களை உருவாக்க முதல் முயற்சி செய்யப்படும். மாண்புமிகு அண்ணன் அவர்களே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள், நான் முதலமைச்சர் ஆனவுடன் போதை தடுப்பு தனி பிரிவை உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் போதை இல்லாத இந்த செங்கல்பட்டு தொகுதியை உருவாக்குவேன். அதே போன்று இந்த செங்கல்பட்டு நகரத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு இளைஞர்களும் இந்த செங்கல்பட்டு தொகுதியில் இருக்கின்ற முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தி அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என் கடமையை நான் இங்கே நிறைவேற்றுவேன். அதே போன்று மகளிர் சுய உதவி குழு, அதுக்கப்புறம் அதன் பிறகு மகளிர் சட்டம் கல்லூரி முடித்த அனைத்து மகளிர்களுக்கும் சுய தொழில் மற்றும் அனைத்து முன்னணி நிறுவனங்களும் வேலை வாய்ப்பை உறுதி தருவது என் தலையாய கடமையாகும். இங்கே மக்கள்கிட்ட நான் மக்களை சந்தித்து மக்கள் என்கிட்ட முதல் கோரிக்கையாக வைக்கிற ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு உணவு இல்லாமல் கூட ஒரு வேளை உணவு இல்லாமல் கூட நாங்கள் வாழ்ந்துருவோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினால, உயிர் பயத்தினால தினம் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போக முடியுது. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை. தயவு செஞ்சு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடனே சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி எங்களை சுதந்திரமாக நாங்கள் இந்த நகரத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் முதல்ல பண்ணி கொடுக்கணும். அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் இருக்க சொல்ல இவ்வளோ பயம் இல்லை எங்களுக்கு, இவ்வளோ ரவுடி தொல்லைகள் இல்லை, கஞ்சா போதைகள் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல அதெல்லாம் எங்களுக்கு சீர் பண்ணுங்கன்றத மக்களோட அடிப்படை கோரிக்கையாக தேவையாக இருக்குது. ஐயாவுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்மையாகவே அம்மா அவர்கள் இருக்க சொல்ல எப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளை கோரிக்கையாக கொடுத்தார்களோ, அம்மாவின் வளர்ப்பில் வந்த பிள்ளை எங்களுடைய அண்ணன் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அவர் அறிவிக்கின்ற அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளும் அனைத்து மக்களும் பயனடையக்கூடிய வகையில் இருக்கின்றது. அத்தனை வாக்குறுதிகளையும் திராவிட கழகத்தின் போலி போலியாக வாக்குறுதிகளை தந்து இன்றைக்கு பொம்மை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினை போன்று எங்கள் தலைவர் எப்பொழுதும் ஒரு காலமும் மக்களை ஏமாற்ற மாட்டார். எங்கள் தலைவர் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்றால் எங்கள் தலைவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியிலே வறட்சி, கொரோனா போன்ற புயல் போன்ற எண்ணற்ற இயற்கை இடர்பாடுகளை கூட சமாளித்து ஒரே ஒரு சாமானிய மக்கள் இன்றைக்கு வேதனைப்படுகின்ற வகையில் எந்த பொருட்களையும் கடுமையான விலை உயர்வை இங்கே ஏற்றவில்லை. மின்சார கட்டணம்
இன்றைக்கு வீட்டு வரி, நகர பகுதிகளிலே வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்சார கட்டணம் இது போன்ற வரி உயர்வுலாம் 150% வரி உயர்வு வந்ததுனால கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மறு ஆய்வு செய்து அனைத்து மக்களும் இன்னல் படாமல் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கு வழிவகை செய்வார். அண்ணன் அவர்கள் இன்றைக்கு ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வாக்குறுதிகளை தான் தினம் தினம் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எங்களை கழக உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள்ன்றதை தாண்டி அனைத்து மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் அது. ஏன்னா இன்றைக்கி ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தையே தினம் தினம் ஒரு பெரிய சவாலாக சந்திக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜுன்றதுலாம் வந்து ஒரு எட்டா கனவாகவே இருக்குது. அந்த திட்டங்களை வந்து இன்றைக்கி அண்ணன் கொடுக்குறாருன்னா அது உண்மையாக வரவேற்கிற திட்டம். மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க இந்த திட்டத்தை. பயனுள்ள திட்டம் தான் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட மக்கள். அதே போன்று இன்றைக்கு இந்த திராவிட கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்க சொல்ல சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சி தருவேன்னு சொன்னாங்க. இந்த நாள் வரைக்கும் குறைக்கல. ஆனால் மாண்புமிகு எங்களுடைய வருங்கால தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருடத்திற்கு 3 சிலிண்டர் இன்றைக்கு அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்குவார் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை அனைத்து குடும்ப தலைவிகளும் கை தட்டி இன்றைக்கு வரவேற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தாய்மார்களும் பெற்றிருக்கிறது. அதே போன்று விவசாயிகள் நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி ஒரு மாநிலமாக இன்றைக்கு இந்த தமிழகம் இருக்குது. நீர் ஆதாரம் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறது. அப்படி என்றால் மன்னராட்சி காலத்திலே இன்றைக்கு நடைமுறையில் இருந்த குடிமராமத்து திட்டத்தை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் யோசிக்காத வகையில் ஒரு விவசாயியாக இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அண்ணன் அவருடைய சீரிய சிந்தனையில் உதித்த இந்த திட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தையே மிகப்பெரிய ஒரு நீர்நிலை ஆதாரம் உள்ள மாவட்டமாக இங்கே உயர்த்தி இருக்கிறது. அண்ணன் அவர்கள் இந்த நீர்நிலை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நீர்நிலைகள் உயர்த்தப்பட்டு வள்ளிபுரத்திலே ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு இன்றைக்கு அனைத்து விவசாயிகளும் சிறப்பாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எண்ணற்ற திட்டங்களை அண்ணன் முதலமைச்சராக இருந்த பொழுது இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீட்டுத் தொகையாக 4500 ரூபாய் அண்ணன் வழங்குவார் என்று அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர்த்து ஒரு விவசாயிக்கு தான் ஒரு விவசாயியுடைய கஷ்டத்தை உணர முடியும், புரிய முடியும் என்பதற்காக அனைத்து விவசாய குடிமக்களும் இன்றைக்கு பொம்மை முதல்வர் ஆட்சியிலே விளைய வைத்த நெல்மணிகள் எல்லாம் மழையில் நினைந்து வீணாகி அதை பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணீர் வருகிறது. அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் பலமுறை வேதனையோடு சட்டமன்றத்திலே இங்கே தெரிவித்திருக்கிறார். அதற்கு இன்றைக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தானிய சேமிப்பு கிடங்குகளை எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அமைத்து தருவார்கள் என்று எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. விவசாயிகளுக்கு அனைத்து இடுபொருட்களும் தங்கு தடையின்றி உரங்களும் கிடைக்க அண்ணன் வழிவகை செய்வார். அனைத்து விவசாய சங்கங்களும் அண்ணனுக்கு இன்று வாக்களித்து முதலமைச்சராக அனைவரும் தயாராகிவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள